ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஜூஸியான தேன் மிட்டாய் இன்ஸ்டண்டா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி, யார் வேணாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ஜூஸியான தேன் மிட்டாய் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தேன் மிட்டாய் செய்யறதுக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட் இட்லி மாவு. நான் இப்போ இதுல 2 கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேன் மிட்டாய் தேவையோ அந்த அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாவு கொஞ்சம் கூட புளிப்பில்லாம எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாவு ரொம்ப திக்கா இருக்கணும். அரைக்கும் போதே கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரொம்ப திக்கா அரைச்சுக்கோங்க. இந்த இட்லி மாவுல கொஞ்சம் தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா இந்த தேன் மிட்டாய் கரெக்டா ரவுண்ட் ஷேப்ல வராது. ஃப்ரை பண்ணும்போது அது ஃபிளாட் ஆகிரும். அதனால இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நல்லா திக்கா அரைச்சுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இந்த ஆப்ப சோடா சேர்க்கறதுனால இந்த தேன் மிட்டாய் நல்லா உப்பி கிடைக்கும். அடுத்தது இந்த தேன் மிட்டாய் கடையில வாங்குற மாதிரியே நல்லா கலரா இருக்கிறதுக்காக கொஞ்சமா கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த கலர் பொடி வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ அந்த அளவுக்கு கலர் பொடி சேர்த்துக்கோங்க. மேக்சிமம் உங்க வீட்டுல குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுல இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கெட்டியான பாகு மாதிரி ஆக தேவையில்லை. கையில தொட்டு பார்க்கும் போது லைட்டா பிசு பிசுப்பா இருக்கிற அந்த பதத்துல காய்ச்சினா போதும். இப்போ சர்க்கரை எல்லாம் அதுல நல்லா கரைஞ்சு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாகு கூட கொஞ்சம் திக்காகாம இருக்கிறதுக்காக ஒரு 5 டிராப்ஸ் போல லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையில எடுத்து பார்க்கும்போது பிசு பிசுப்பா ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை ஃப்ரை பண்றதுக்காக கடாயில எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு எண்ணெயில போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில போட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது போட்ட உடனே மேலே எலும்பி நல்லா உப்பி வரும். எல்லா பால்ஸும் ஒரே அளவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் எல்லாம் ஒரே மாதிரி வேகும். ரொம்ப பெரிய பெரிய பால்ஸா உருட்டி போடாதீங்க. இந்த மாதிரி சைஸ்லயே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகுறது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை வெளியில எடுத்துடலாம். வெளியே எடுத்த உடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய சர்க்கரை பாகுல போட்டுடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வெளியில எடுத்த உடனே அதை அந்த சர்க்கரை பாகுல போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி இந்த பாகுல போட்டதுக்கு அப்புறமா ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை இந்த பாகுல இருந்து வெளியில எடுத்து தனியா வச்சிடலாம். இவ்வளவுதான் ரொம்ப ஜூஸியான இன்ஸ்டண்டா செய்யக்கூடிய தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிஷ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.